ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உணர்ச்சிபூர்வமான மறுஜென்ம காதல் கதையோட இன்னைக்கு எபிசோட பார்க்கலாமா? நம்ம சிகியும் சிட்டாவும் முருகன் கோயிலுக்கு போறாங்க. ஆமாங்க, நம்ம சிகிய சிட்டா முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் முருகன் முன்னாடி நின்று நம்ம சிகி கையில நம்ம சிட்டா மோதிரத்தை மாட்டி விடுறாரு. சிகிக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இந்த சஸ்பென்ஸை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாங்க, சிகி கையில மோதிரத்தை போட்ட உடனேயே சிகி சிட்டாவை தனது கணவராக மனதார ஏற்றுக்கொண்டாள். அந்த நொடியில சிகி முருகனை பார்த்து, முருகா, நான் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. சிட்டா சொல்றாரு, இனிமே நீ தான் என் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி அவங்க கையில உறுதி கொடுக்கிறாரு. பிறகு இருவரும் கைகளை கூப்பி முருகனின் அருளை வேண்டினார்கள். அதுக்கப்புறமா நம்ம சிகியும் சிட்டாவும் கோயிலை ஃபுல்லா சுத்தி வந்தாங்க. சுற்றி வந்துட்டு கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு 2 பேரும் மனம் விட்டு பேசி சிரிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. நம்ம சிகி சிட்டாவை ஒரு சூப்பரான ஹோட்டலுக்கு கூட்டி போகிறாங்கங்க. ஆமாங்க, என்னது சிகியோட ஊர் தானே, அதனால சிகி சிட்டாவை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது சைவ ஹோட்டல் தாங்க. ஹோட்டலில் போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே தோசை அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. ஆமாங்க, சிகிக்கும் தோசை தான் பிடிக்கும், சிட்டாவுக்கும் தோசை தான் பிடிக்கும். கடைக்காரரே சிரிச்சிட்டாருங்க. ஆமாங்க, என்ன தோசை அப்படின்னு கேட்டோன்னா 2 பேரும் நெய் தோசை அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நெய் தோசை வந்துருச்சு. 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஊட்டி விட ஆசையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு. அதனால அவங்கவுங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிகி சிட்டாவை பார்த்து, ஏங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சிட்டா ஓகே சொல்லிட்டாருங்க. 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்களோட முதல் புகைப்படம். ஆமாங்க, 2 பேரும் ஹோட்டலில் போய் தான் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஏன்னா கோவிலில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. சந்தோஷத்தில் வார்த்தையும் வரலை, ஃபோட்டோ எடுக்கணும்னு ஞாபகமே இல்லை. ஆனால் ஹோட்டலில் போய் முதலாக அவங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சுங்க. நம்ம சிட்டா சென்னைக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஆமாங்க, அந்த செய்தி கேட்ட உடனே 2 பேர் மனசும் சுருங்கி போயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் பிரியணுமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிக்கிட்டாங்க. ஆமாங்க, எதிர்காலத்துக்காகத்தான் இந்த பயணம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு முகம் சுளிக்காமல் நம்ம சிட்டா கிளம்பிட்டாரு. பிரியா விடை சொல்லும் நேரம் வந்தது. ஆமாங்க, ரயில் மேடையில் சிகியின் கையை பிடித்து கொண்டு அப்படியே பார்க்குறாரு சிட்டா. சிகியும் சின்ன குழந்தை போல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது சில நாட்கள் மட்டும்தான், நான் திரும்பி வந்துடுவேன், நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாக மாறப்போகுது அப்படின்னு நம்ம சிகிக்கிட்ட சிட்டா சொல்கிறாங்க. ஆமாங்க, இறுதியில் மணி ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரயில் நகரத் தொடங்கியது. கண்கள் கண்ணீரால் மங்கினாலும் இருவரின் இதயங்களும் ஒன்றோடொன்று உறுதியாக இணைந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சிகி சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.